இந்த எல்லா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். சனி திசையில கேது புக்தி, இவருக்கு குழந்தை இருக்கணும். ஓகேங்களா? பெண் குழந்தையாவே இருக்கணும். தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும்? கெமிக்கல் பிசினஸ், ஃபாதர் பிசினஸ், சனி சுபத்துவம், சூரியன் சுபத்துவம். வேன் வில்லாய் நான் படிக்கிறேன் இதை. கெமிக்கல் பிசினஸ்னா சனி சுபத்துவம், அப்பாவோட தொழில்னால சூரியனும் 9ஆம் இடமும் சிம்மமும் சுபத்துவம். வேன் வில்லாய் கெட் பேபி. ஓகே, 21/6/92 சொன்ன விஷயம்லாம் இருக்கான்னு பார்ப்போம். 5:55 AM ஈரோடு. கும்பராசி சதய நட்சத்திரம். நேரடியாக யாரு? கும்பராசி சதய நட்சத்திரம், மிதுன லக்னம். ஓகே, விஷயம் இந்த ஜாதகத்துல தந்தையோட தொழில் செய்யறாரு. சிம்மமும் சூரியனும் சுபத்துவமா இருக்கணும். சிம்மமும் சூரியனும் எப்படி இருக்கிறாங்க இந்த ஜாதகத்துல? 9ஆம் இடம் எப்படி இருக்குது பாத்துக்கிட்டீங்களா? அடுத்து சனியோட தொழில் செய்யறாரு. சனியுடைய தொழில் செய்யறதுக்கு சனி எப்படி இருக்கணும்? சுபத்துவமா இருக்கணும்ல. சனி எப்படி இருக்கிறாரு இந்த ஜாதகத்துல? நவாம்சத்துல நல்லா பாருங்க எப்படி இருக்கிறாரு. நவாம்சம் தெரியுமா? நவாம்சம் தெரியுமான்னு தெரியல. நவாம்சம் தெரியலன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி காட்டுறேன். நவாம்சத்துல பாருங்க எப்படி இருக்காருன்னு தெரியுதா? அப்ப இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துல சனி சுபத்துவமா வந்துடுறாரு. ஓகே, இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ஜாதகம். லக்னம் சுபத்துவம், லக்ன அதிபதி சுபத்துவம். என்னங்க குறைச்ச? ராசி லக்னத்தோட குரு சுக்கிரன் தொடர்புல இருக்கிற நல்ல ஜாதகம். சரிங்களா? அப்போ நீங்க சொன்ன 2 விஷயம் வந்துருச்சு. அப்ப பேபிக்கு மட்டும் ஏன் தடை வருது? பேபிக்கெல்லாம் தடை இல்லைங்க உங்க ஜாதகத்துல. சரி, இப்ப நடக்கிறது பாக்கியாதிபதி சனி தசை, புதன் தசை. அடுத்து சனி தசையில கேது புக்தி. சனி தசையில கேது புக்தி. சனி தசையில கேது புக்தி. சனி தசையில கேது புக்தி. பிரதர், சனி தசையில கேது புக்தி. கேது தான் 5ஆம் அதிபதியோட இருக்கிறாரு. சனி தசை கேது புக்தியில உங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பாங்க. சரிங்களா? பெண் குழந்தை பிறக்கிற சனி தசை கேது புக்தி எப்போன்னு சொல்லிடுறேன். சனி தசை கேது புக்தி. ஓகே, சனி தசை கேது புக்திக்கு பிறகு 2027 பிப்ரவரி. எத்தனை பேர் எல்லாம் டிக்டாக்ல பாக்குறீங்க, இதுல பாக்குறீங்க, அதுல பாக்குறீங்க, எல்லாத்துலயும் பாக்குறீங்கல்ல? கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துலயும் 100 பேருக்கு கூட பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 150 இல்ல, போய் சொல்ல வேணாம், 100 பேருக்கு கூட பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த எல்லா சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். சனி தசையில கேது புக்தி, இவருக்கு குழந்தை இருக்கணும். ஓகேங்களா? பெண் குழந்தையாவே இருக்கணும். இதையும் பாருங்க பிரதர். சனி தசை கேது புக்தி 2027 பிப்ரவரிக்கு பிறகு வருது. 2027 பிப்ரவரிக்கு பிறகு எனி டைம் கையில பெண் குழந்தை இருக்கக்கூடிய ஜாதகம். ஓகேங்களா? நீங்க சொன்ன அத்தனை விதியும் பொருந்தது. உங்களுக்கு அருமையான பெண் குழந்தை பிறந்த உடனே இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க. தந்தையை விட மிகப்பெரிய உயர்வாக, தந்தையை விட மிகப்பெரிய புகழாக எல்லாம் போவீங்க. அந்த நேரத்துல ஜாதகம் பார்க்க வாங்க. சரிங்களா? அல்ல அந்த பொண்ணுக்கு சிசிரியன் பார்க்க வாங்க. அந்த சிசிரியன் கொடுக்கக்கூடிய டைம் அருமையான யோக டைமா இருக்கும். பொண்ணு பிறக்கிறது ஒளியான சந்திரனாவே இருப்பாங்க. நான் ப்ராமிஸே பண்ணுவேன் இந்த லைவ்ல.